விஜய் அவர்கள் வீடு அருகில் இருக்கிற ஒரு கட்சி அலுவலகத்துல நேற்று விஜய் அவர்களோட கட்சி கொடி அப்படின்னு சொல்ற ஒரு கொடி பறந்தது. மஞ்சள் கலர்ல விஜய் அவர்கள் படம் போட்டு ஒரு கொடி பறந்தது. அது சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ரொம்ப பரபரப்பா எல்லா இடங்கள்லயுமே போயிட்டு இருந்தது சார். ஸோ மக்கள் இதுதான் விஜய் அவர்களோட கொடி, இதுதான் சின்னம், விஜய் போட்டோ போட்டதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்கு மாற்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது கொடி கிடையாது, கொடி வரப்போது, அது நாளைக்கு தான் வரப்போது, அதை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க. கொடி எப்படி சார் இருக்கும்? ஏதாவது டீட்டெயில், உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில், உங்களோட கருத்து மக்களுக்கு. எங்கெல்லாம் தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளில் இருக்கிற மக்கள், அதையும் கடந்து பிறமொழி பேசுபவர்கள் கூட பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் விஜயை ஒரு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய இதயத்தெல்லாம் இந்த கொடி பறக்கும். விஜய் அவர்களுடைய இந்த கொடி ஏற்றப்பட்ட பிறகு எதுக்காக இந்த 30 நாட்களுக்கு முன்னாடி நல்லா 22 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, அப்போ அடுத்த 22 மாநாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு 22 இருக்கலாம், 24 இருக்கலாம். ஆனா 30 நாட்கள் கழிச்சு அது மாநாடா இருக்கும். இனி வர நாட்கள் நாளையிலிருந்து விஜயோட நாட்கள். சோ எப்படி சார் விஜயோட நாட்கள் சொல்றீங்க? விஜய் அப்ப எப்படிப்பா வர முடியும்? கொடியெல்லாம் பறக்க விட்டா வர முடியுமா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வாய் அடிஞ்சு போயிருக்காங்க. வாங்கின அடி அப்படி. நாளை முதல் விஜய் தளபதியின் அழைக்காம மக்கள் தளபதியின் அழைக்கப்படுவார். வணக்கம் சார். வணக்கம். எல்லா இடங்கள்லயுமே ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதுவும் 22ஆம் தேதி நாளைக்கு எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. வேற எந்த விஷயம் கிடையாது. டிவிகேவோட கொடி, தமிழக வெற்றி கழகத்தோட கொடி. விஜய் அவர்கள் வீடு அருகில் இருக்கிற ஒரு கட்சி அலுவலகத்துல நேற்று விஜய் அவர்களோட கட்சி கொடி அப்படின்னு சொல்ற ஒரு கொடி பறந்தது. மஞ்சள் கலர்ல விஜய் அவர்கள் படம் போட்டு ஒரு கொடி பறந்தது. அது சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ரொம்ப பரபரப்பா எல்லா இடங்கள்லயுமே போயிட்டு இருந்தது சார். ஸோ மக்கள் இதுதான் விஜய் அவர்களோட கொடி, இதுதான் சின்னம், விஜய் போட்டோ போட்டதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்கு மாற்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது கொடி கிடையாது, கொடி வரப்போது, அது நாளைக்கு தான் வரப்போது, அதை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க. கொடி எப்படி சார் இருக்கும்? ஏதாவது டீட்டெயில், உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில், உங்களோட கருத்து மக்களுக்கு. இல்லம்மா, ஒரு விஷயம் நான் தெரிஞ்ச விஷயம் மட்டும் தான் பேச முடியும். எனக்கு நான் அறியப்பட்ட வரையில தான் நான் பேச முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் தாவேகாவோட செய்தி அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இல்லை, உறுப்பினர் இல்லை, ரசிகர் இல்லை, இப்படி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நான் கேட்டேன்னா விஜய்க்கு நான் ஆதரவாளர் அப்படி சொல்றதுல எனக்கு பெருமை இருக்கு. விஜய்க்கு ஆதரவாளர் சொல்லுங்களா? விஜய் யாரா இருக்கிறாரு? தாவேக தலைவர். நான் விஜய்க்கு ஆதரவாளர், ஒரு தலைவருக்கு ஆதரவாளர். ஓகே, ஃபைன். கட்சியோட அவருடைய இந்த நிலைப்பாடு கொள்கைகள் அறிவிக்கும் போது அது நம்ம இன்னும் கொஞ்சம் முழுமையா சொல்ல முடியும், அதை தாண்டி சொல்ல முடியும். நான் விஜய்க்கு ஆதரவாளர் அவ்வளவுதான். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு கேள்வி என்னன்னா, கொடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா தெரியாது. தெரியாதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா சார்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? கொடி தெரியணும். ஆமா. இன்னும் ஒரு 10 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, சரிங்களா? என்ன கலர்ல இருக்கும்? 10 மணி நேரம் வெயிட் பண்ணா, இதுங்க 10 மணி நேரம் வெயிட் பண்ணா அந்த கொடியோட கலர் வேணா தெரியலாம், அந்த வடிவம் தெரியாது, கலர் வேணா தெரியறதுக்கு வாய்ப்பு. என்ன சின்னம் இருக்கு? நாளைக்கு ஒரு 11 மணிக்கு வெயிட் பண்ணா மொத்தம் கொடி பறக்கிறதே நீங்க பார்க்கலாம். அதுல என்ன சின்னம் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு. செய்தி சில வரக்கூடிய செய்திகள் தான். அதில் கொடியில் 2 வண்ணம் இருக்கும், 3 வண்ணம் இருக்கும், அதில் வாகை மலர் இருக்கும் அப்படின்னா தகவல் சொல்கிறாங்க. ஆனால் நேற்று ஏற்றப்பட்ட கொடி உறுதியான தகவல் அது கிடையாது. அது ட்ரையல் பார்த்ததுக்கான ஒரு கொடி, சரிங்களா? அதனால் அந்த கொடி கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு உண்மையான கொடி என்னன்றது நாளைக்கு காலையில தெரிய வரும். சோ இத பத்தி எல்லா இடங்களையும் பேசுவாங்க. ஆமா, அப்படின்னு தகவல் இருக்கு. இப்போ ஒரு தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, சார் இப்போ நேற்று ஏற்றுனாங்களா அந்த கொடி தான் உண்மையான கொடின்னு சொல்றாங்க சார். எனக்கு தெரியாதுப்பா, ஆனா வந்த தகவல் என்ன கேட்டனா அது ட்ரையல் பார்த்தது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது உண்மையான கொடி என்னன்றது சரிங்களா நாளைக்கு தெரிய வரும். நாளைக்கு 11 மணிக்கு தெரிய வரும்.
நாளைக்கு கொடி பறக்கும். நாளைக்கு கொடி பறக்குது. ஆமா, எல்லா செப்டம்பர் மாசம் மாநாடு. தமிழ்நாட்டில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடானு கோடி மக்கள் எங்கெல்லாம் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளில் இருக்கிற மக்கள் அதையும் கடந்து வந்து பிறமொழி பேசுபவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து விஜயை வந்து ஒரு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய இதயத்தெல்லாம் வந்து இந்த கொடி பறக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், எல்லா கட்சியிலும் அந்த கட்சி உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க, ஆனால் விஜய் ரசிகர் மட்டும்தான் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த கட்சியிலேருந்து எல்லாரும் வந்து விலகி வந்துடுவாங்கன்னு கேட்குறீங்க, அதானே? அதான் கேட்குறேன். இப்போது ஒரு விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். என்னன்னு கேட்டால், ரசிகர்கள் வந்து எல்லாருமே வந்து தாவேகா தொண்டர்களாக ஆயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரசிகர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து கட்சியில் வந்து சேருங்கன்னு சொல்ல போகிறதில்ல. காலப்போக்கில் இவருடைய வந்து இவருடைய கொள்கைகள் அறிவிக்கும் போது மாநாட்டுக்கு பிறகு பெரும்பாலும் வந்து ரசிகர்கள் வந்து தாவேகா தொண்டர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போது பிற கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து இணைஞ்சிருவாங்கன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு அதீதமாக இருக்கும். ஏன்னா ஆர்ப்பரிக்குது. மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க வந்து விஜய் தாவேகாவோட அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதுலாம் தகவல் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி வந்து பிற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்கள் கூட வந்து விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து தாவரத்துக்கும் ரெடியாக இருக்கு. ஆமாம், ரெடியாக இருக்கிறாங்க. உண்மை இது உண்மை. ஆமாம், உண்மையான தகவல். சரிங்களா? நான் சொல்றது எல்லாம் உண்மையான தகவல். தெரியலன்னா முக்கியமான கட்சி எல்லா கட்சியும் முக்காத கட்சி அத்தனை கட்சியும் சரி, சரிங்களா? எல்லாருமே வந்து கேட்டா அதுல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்து வரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா வந்து இந்த மாநாடு முழுக்க விஜய் அவர்களுடைய இந்த கொடி ஏற்றப்பட்ட பிறகு எதுக்காக இந்த 30 நாட்களுக்கு முன்னாடி நல்லா 22 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அடுத்த 22 மாநாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு 22 இருக்கலாம், 24 இருக்கலாம். ஆனால் 30 நாட்கள் கழிச்சு அது மாநாடாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த மாதம். இப்போ இது எதுக்காக இந்த 30 நாளுக்கு முன்னாடிங்கன்னா கொடிகளை தயார் செய்யணும் இல்லையா? இது வந்து எந்த கட்சியில் இருக்கிறவங்களும் வந்து கொடிகளை வந்து அந்த கட்சியிலே தயார் செய்யறது இல்லை. சில கம்பெனிகள் தான் வந்து தயாரிக்குது கட்சி கொடியை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சி கொடி வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு 30 நாள் தேவை. அப்போ தான் வந்து வரும்போது மாநாட்டுக்கு வரும்போது கொடியோடு வந்து வர முடியும். சரிங்களா? அப்போ வந்து அதுக்கான அந்த அவகாசம் தான் இந்த 30 நாட்கள் முன்னாடி இந்த ஏற்றப்பட்டது. இதற்கு பிறகு வந்து 5ஆம் தேதி ஒரு வைபவம் இருக்குது, ஒரு திருவிழா இருக்கு. சரி இல்லையா? அதுக்காக தான் காத்திருக்கிறோம். கோட் திருவிழா இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு 8 நாள் ரெஸ்ட் எடுங்க, இந்த கொடி பறக்கிறத பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து கொடி பறக்கிறதே நிறைய கலவரம் எல்லாம் வரும்ல சார்? அதெல்லாம் ஒரு கலவரம் வராது. ஒரு 8 நாள் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வந்து அந்த ரிசர்வேஷன் அது இதுன்னு இருக்கும். 5ஆம் தேதி படத்தை பாருங்க. அது பார்த்து முடிச்ச பிறகு மாநாட்டுக்கு தயாராகிடுவாங்க. ஸோ கொடியும் தயாராகும், அச்சடிச்சு மாநாடும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இனி வர நாட்கள் வந்து நாளையிலிருந்து விஜயோட நாட்கள். ஸோ எப்படி சார் விஜயோட நாட்கள் சொல்றீங்க? விஜய் அப்ப எப்படிப்பா வர முடியும்? கொடியெல்லாம் பறக்க விட்டா வர முடியுமா? அப்படிலாம் கேட்காதீங்க. இப்போ வாயடைஞ்சு போயிருக்கிறாங்க. சொன்னவங்கெல்லாம் வாயடைஞ்சு போயிருக்காங்க, வாங்கின அடி அப்படி. இப்போ ராதாரவி அவர்கிட்ட போய் கேட்குறேன், விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கலாமா? தொடங்கியிருக்காரு. அவர் அரசியலுக்கு வரலாமா வேணாமா? பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வரலாமா வேணாமா? ஒரே வார்த்தை சொல்ல, கள்ளங்கப்படம் இல்லாமல் ரொம்ப என்ன சொன்னார், டக்குன்னு சொன்னார் ஒரு வார்த்தை, வரலாம் என்ன அப்படின்னு சொன்னார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரலான்ட்டார். இல்லை அவருக்கு இது இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் வருவார் ஜெயிப்பார்னு சொன்னார். ஜெயிப்பார் சொன்னார். இதில் என்ன சொன்னார், ஒரு திட்டமிட்டுலாம் அவர் வந்து பேசவே இல்லை. ஆனால் அவர் வர காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கப்புறம் நான் காரணம் கேட்டபோது காரணம் சொன்னார். ஸோ கேமரா முன்னாடியும் சொன்னார், அதுக்கப்புறம் நிறைய நேரம் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி சொன்னார்ன்னு கேட்டால் வந்து அதிக நேரம் கேமரா இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகு அவர் பேசும்போது சொன்னார் விஜயோட குவாலிட்டிலாம் என்னன்னு சொன்னார். ஸோ விஜயோட சக்ஸஸுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க குவாலிட்டி தான். ஸோ ஒரு தரமான ஒரு மனிதர். எல்லாரும் ஒரு காஸ்ட்லின்னு பேசுகிறாங்கல்ல நான் சொல்லிட்டு, அப்படி கிடையாது. அவர் கேரவனுக்கு போயிடுவார், கேரவனில் வந்து உள்ள வந்து பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவருடைய ப்ரைவசி என்ன கேட்டால், அவர் வந்து ஒரு புத்தகம் படிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சிந்திக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து இப்போ நமக்கே தேவைப்படுது இல்லை,
ஏன்னா இப்போது கண்டென்ட் பார்த்தா தானே உங்ககிட்ட வந்து பேச முடியும். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு நீங்கள் திடீர்னு இப்படி எடுத்து வந்து மைக்கை கொண்டாந்து தொண்டையில் நீட்டுற மாதிரி ரஜினி சொன்னார் அப்படி நீட்டி இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னா நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ எனக்கு ஒரு டைம் தேவை. அந்த டைமுக்கு நான் படிக்கணும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அதனால் அவர் ஒரு ப்ரைவசியான நேரத்தில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணலாம். மற்றபடி அவர் வந்து கேட்டிங்கன்னா சினிமா ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களோட மக்களாக ஒரு சாதாரண வந்து ஒரு பேப்பர் விரிச்சு படுத்துக்கிறாரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அவரே சொன்னார், அதரவே சொன்னார். ஸோ எளிமையான ஒரு மனிதர், நல்ல மனிதர். அவர் வந்து அரசியலுக்கு வருவார், வந்து அவர் நிச்சயமாக சாதிப்பார், ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னார். ஸோ எதுக்கு நான் இதை வந்து நீங்கள் நல்லா தெரியும், ராதா ரவினா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு தடாலடி, ஒரு அதிரடி, ஒரு யதார்த்தவாதி, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நடிகராக தான் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் உழைச்சவர் சினிமாவில். அப்போ அவர் வந்து கணிக்கிறார், எம்ஜிஆர்லேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வர்றார். விஜயகாந்த் தாண்டி இன்னும் வந்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து ஜெயிப்பார்னு சொல்கிறார். இப்படி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தோட வந்து அரசியல் நிபுணர்கள், கருத்து கணிப்பாளர்கள் வந்து விஜய் 0 அப்படின்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் வன்மத்தை கொட்டாதீங்க, நீங்கள் அதோட விமர்சனம் பண்ணுங்கள். இது வந்து கொள்கை சரியில்லை, அவர் நடவடிக்கை சரியில்லை, இது சரி அப்படி சொல்லுங்கள். ஆனால் அரசியல் கட்சிக்கே வரக்கூடாது, அவருக்கு ஒன்றுமே கிடையாது 0ன்னு சொன்னால் கோடானு கோடி மக்கள் வந்து ஆர்ப்பரிக்கிற ஒரு மனிதரை போயிட்டு அவருக்கு வியூஸே இல்லை, தவம் கிடக்குறாங்க பார்க்குறதுக்கு. இது சத்தியமான உண்மை நான் சொல்கிறது. பல அரசியல் கட்சியிலேருந்து வந்து ஒரு கட்சிக்கு வர்றதுக்கு வந்து அப்ளிகேஷனை கொடுத்து குவிஞ்சு கிடக்குது. எதுக்காக? இந்த மாநாடு முழுக்க இந்த மாநாடு. இப்போது நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் தனித்து நிரூபிக்கலன்றீங்க. அப்போ இருங்க, நிரூபிக்கலன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த மாநாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநாட்டுக்கு முன்னாடி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை உள்ளே போட்டுட்டு இந்த மாநாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்களை வர வச்சு அந்த கூட்டத்துக்கு வர வச்சு அப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் இவருக்காக வந்த கூட்டம் கிடையாது, அவங்களுக்காக வந்த கூட்டம், இவருக்காக வந்த கூட்டம் கிடையாது, இவங்களுக்காக வந்த கூட்டம்னு சொல்லுவீங்க. அப்போது இந்த மாநாடு முழுக்க தன்னுடைய தாவேகா தொண்டர்களால் நிரப்பப்படணும்னு நினைக்கிறார் அவர். அப்போ பாருங்கள் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்றதை பாருங்கள். இங்கே எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்துறது எதுக்காகுமா? பலத்தை காட்டுறது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவு ஜீவிகள்லாம் புரியணும். முழுக்க விஜய் தொண்டர்களால், விஜய் கட்சியான தாவேகா தொண்டர்களால் நிரப்பப்படக்கூடிய ஒரு மாநாடு இருக்க போகுது. சரிங்களா? காத்திருந்து பாருங்க. இதுக்கு நடுவில் வந்து அவர் விஜய்க்கு வந்து வியூஸ் இல்லை, சேகுவரா பேசினார்னா வியூஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் பேசுனத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளில் பேசுனத ஒரு 450 பேர் பார்த்துருக்குறாங்க. 450 கொஞ்சம் பேரா? கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பார்த்தத ஒரே நாளில் அதை வந்து கட் பண்ணி வந்து அதாவது கேட்டினா ஆமாம் ஷார்ட்ஸாக போட்டு பாருங்கள், சேகுவராவுக்கு வந்து 1000 கணக்கில் வியூஸ் வரும், ஆனால் வந்து விஜய் பற்றி பேசுகிறார் வந்து மணிக்கு 100 கூட தாண்டலை. விட்டு தள்ளுங்க. 30 வருஷமாக நான் வந்து பார்க்காத அரசியலா, பார்க்காத வந்து விமர்சனங்களா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சரி, இப்படி பேசுகிறாங்களே சார், ஒருவேளை விஜய் மாநாட்டுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டாங்கன்னா? யாரு ஒரு விஷயம் நான் கேட்டுங்க, மாநாட்டுக்கு என்னையே கூப்பிடல. அதான் என்னையே கூப்பிடல சார், போய் சொல்லாதீங்க. இதில் போய் என்னையே கூட மாட்டார். கூப்பிடலனாலும் வந்து கூப்பிடனாலும் நம்ம விட்டுற முடியுமா? போகாத வேணாலும் இருந்துருவோம், கூப்பிடல போகல அப்படின்னு சொல்லி இருந்துருவோம். ஆனால் விஜய் விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல, விஜய் என் பிள்ளை மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதனாலலாம் வந்து ஐயோ விஜய் உங்களை கூப்பிட்டாரா, நீங்கள் கூப்பிடலையா, ஐயோ உங்களே கூப்பிடாத விட்டாரா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது முழுக்க விஜய் அவர்களின் தாவேகா மாநாடு முழுக்க தொண்டர்களால் நிரப்பக்கூடியது. இப்படிங்க சொல்லுது. இப்போ நான் அங்கே போக மாட்டேன்னா என் உருவத்துக்கு 2 பேர் அந்த மாநாட்டில் வந்து இடம் பெற முடியும். ஏன்னா இடம் நெருக்கடி இருக்குது, அவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ நான் போனேன்னா என் இடத்துல ஒரு 3 பேர் நிற்கலாம் என் உருவத்துக்கு. கரெக்டாக நான் சொல்கிறது? ரொம்ப பெரிய மனசு சார். அதனால ஆனால் விஜய் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் விஜய் அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கான வந்து செய்தி தொடர்பாளெலாம் வருவாங்க, அதுக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாக்கா நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. கரெக்டாக நான் சொல்கிறது? இதே இடத்துல உட்காருவோம், போட்டு டாட்டாராக கிழிப்போம். மற்றபடி அரசியல் கட்சிகளுக்குள்ளே வந்து கருத்து வேற்றுமை இருந்ததுன்னா அதை வந்து என்ன அதை ஃபேஸ் பண்ணதுக்கு முடியாத அளவுக்கு இருக்கிறார் விஜய்.
நீங்கள் கொள்கை அறிவிப்பார், அந்த கொள்கையோட முட்டுங்க. அவங்க அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாடு அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், இன்னும் பல நிர்வாகிகள் வந்து வரப்போகிறாங்க, வெளிச்சத்துக்கு வரப்போகிறாங்க. அவங்க முட்டுவாங்க, மோதுவாங்க, அது நடக்கும். ஆனால் அரசியல் கட்சிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வன்மத்தோடு நீங்கள் வந்து விஜய் 0-0-0ன்னு பேசுறீங்கன்னா, அப்போ விஜய் ஹீரோன்னு காட்டக்கூடிய இடத்துல நாங்கள் இருப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நாளைக்கு கொடி எப்படி வரும், கொடின்னு தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நாளை முதல் வந்து விஜயோட நாள். நாளை முதல் விஜய் தளபதின்னு அழைக்காம மக்கள் தளபதின்னு அழைக்கப்படுவார் நாளையிலிருந்து. அதனால நீங்கள் வந்து எம்ஜிஆர் அழைக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. வெறும் விஜய்ன்னு சொல்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் விஜய் வந்து மக்கள் தளபதின்றதை வந்து நாளைக்கு அவர் வந்து கொடி பறக்கும்போது அந்த கொடி எல்லாரும் வந்து சொன்னேன் அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லைகள் இருக்குல்ல, அந்த எல்லைகள் எல்லாம் கடந்து அனைவருடைய மனதிலும் அந்த கொடி வந்து பதியப்பெறும். கண்டிப்பா சார். மக்கள் தளபதி விஜய் அவர்களோட கொடி நாளைக்கு பறக்கட்டும். காத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிமா.